இப்ப என்னன்னா தமிழக சட்டப்பேரவை தேர்வில் சமய சார்பின்மை அரசியல் காப்போம்னு தலைப்புல ஒரு நோட்டீஸ் வந்து நாளை காலையில கோயில்ல பூசை முடிஞ்சதும் எல்லாருக்கும் துண்டறிக்கை கொடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா கோயிலையும் இந்த நோட்டீஸ் வந்துருச்சு. நாளை காலையில பூசை முடிஞ்சது கொடுக்க வச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மட்டும் நீங்க வாக்களிக்கணும், மற்ற கட்சிகள் எல்லாம் மதவாத கட்சிகள் அப்படி வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு விதிமுறைகளை மீறி நோட்டீஸ் போடுறாங்க. இத பப்ளிஷ் பண்றது யாருன்னா தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு மற்றும் கிறிஸ்தவர் வாழ்முறை இயக்கம் தமிழ்நாடு இப்படின்னு கிறிஸ்டியன் வசனமும் போட்டு மக்களுக்கு எதிராக ஒரு விரோத போக்கு இவங்க பண்றாங்க. இது ஒரு மனுவாட்டு எழுதி ஆயரை பார்த்து இந்த தடுக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 3:30 மணிக்கு நாங்க இங்க வந்தோம். அப்ப எங்களை உள்ளாடி செக்ரட்டரியை பார்த்தோம். செக்ரட்டரியை பார்த்து விஷயத்த சொன்னோம். அவர் எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவாய்ட் பண்ணாரு. ஆயர் அனுமதி தரல. அதுக்கு ஆயரை பாக்குறதுக்கு கேட்டோம், அதுக்கு அனுமதி தரல. அதுக்கு வேண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி ஆயர்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ஆமா தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கட்சிகளை மட்டும் வாக்களிக்க சொல்றது ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. ஆமா, இது உண்மை. அதுக்கு முன்னாடியே தடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சதுனால நாங்க இங்க வந்தோம். ஏன்னா இது நடக்கக்கூடாது. ஜனநாயக நாட்டுல எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் விதிமுறை நடக்கக்கூடாது. ஆதாரத்தோட தான் நாங்க வந்திருக்கோம். எங்க கோயில் இருந்தா நோட்டீஸ் நாங்க எடுத்து வந்தோம். விநியோகம் பண்ணிருக்காங்க. விநியோகம் பண்ணதுக்கு இன்னைக்கு அச்சிட்டு வச்சிருக்காங்க. சோசியல் மீடியால பண்ணிட்டாங்க. அதுக்காக நாங்க பத்திரிகையாளரை சந்திக்கிறோம். மக்கள் எதுக்கு என்ன சொல்றாங்க? உங்க பங்குல உள்ளவங்க பங்கு மக்கள் பங்கு மக்கள் தான் வந்திருக்காரு. அதாவது குளுத்தரை மறை மாவட்டத்துக்கு உட்பட்ட செட்டிச்சாவல, வியனூர், மொளவுல, சாய்கோடு, திருப்பரப்பு, சாமியார், முட்டைக்கோடு, குலசேகரம் இப்படி எல்லா இடத்துல உள்ள பங்கு மக்களா நாங்க சேர்ந்து வந்திருக்கோம். அங்க இருந்துள்ள ஒவ்வொரு பங்கு சார்பா தான் நாங்க வந்திருக்கோம். இது ஏன்னா இது ஒவ்வொரு தடையும் நடக்குது. கூட்டணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுதான் மத கலவரத்தை உள்துண்டு இருக்கு. இது ஆமா, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம தடுக்கணும் இந்த இடத்துல. அதுக்குதான் நாங்க 1000 பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த இடத்துல. ஆயரோட நிலைப்பாடு என்ன இருக்கு? ஆயரோட இன்னும் சந்திக்கல. அவரை எங்களுக்கு சந்திச்சோன்னா அதுக்கு என்ன பதிலுன்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஆயருக்கு புதிய ஆயருக்கு பேர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ். ஆமா, நான் முளவுல பங்கு. இல்ல ஒரு கட்சி சார்ந்த ஆட்களா? இல்ல எல்லாரும் கிறிஸ்தவ மக்கள். நான் முளவுல பங்குல உள்ளேன். குறிப்பிட்ட ஒரு கட்சியில உள்ள ஆள் இல்ல. அப்படி கிடையாது. பிஷப் உள்ளதா இருக்காங்க. ஆமா, அவருக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது. நாங்க செக்ரட்டரி தகவல் கொடுத்து 3:30 மணிக்கு நாங்க மனு கொடுத்துட்டோம். உள்ளாடி பெனின்